அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான். சரி, அவன் லத்தீஃபாக இருக்கிறான், கிருபையாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் அவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி தரும்போது, அதே போல அல்லாஹ் நுட்பமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதே புரிய வைக்கிறான். நான் ஒரு பக்கம் கிருபையாளன் தான், உங்களுக்கு என்ன தேவைகள் அதெல்லாம் செய்வேன். இன்னொரு பக்கம் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் நுட்பமாக அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதையும் நீங்க உள்வாங்குங்க அப்படிங்கிறான். அப்ப கிருபைங்கிறது இப்பயே ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது. ரிசல்ட் எப்போ வருங்கிறது அல்லாஹ்வோட கையில் இருக்கு. அந்த ரிசல்ட் அல்லாஹ் எப்போ கொடுக்க விரும்புகிறானோ அப்போதான் கொடுக்க விரும்புவான். அவன் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பல்வேறு சோதனைகளை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த சோதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும், எதிர்கொள்ளணும். உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்டமான கூலி வேணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பிரம்மாண்டமான சோதனையை தருவேன் அப்படிங்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் விளங்கக்கூடிய மார்க்க செய்திகளை விளங்குவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதி. அல்லாஹ் அடியார்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. லத்தீஃப் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு பெயர், அல்லாஹ்வுக்கே உரித்தான பெயர். அதனால் இந்த உலகத்தில் யாரும் தன்னை லத்தீஃப் என்று சொல்லக்கூடாது, அப்துல் லத்தீஃப் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ லத்தீஃப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த பெயருக்கு இரண்டு விதமான பொருள்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் கிருபையாளன், தன்னுடைய படைப்புகள் மீது கிருபை செய்யக்கூடியவன். இன்னொன்று நுட்பமானவன், அதாவது ரொம்ப தெளிவாக எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பொறி கூட தட்டாத அளவிற்கு நுட்பமாக அறியக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான பொருள். ஆக இந்த ரெண்டு பொருளையுமே சேர்த்து பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதி யர்ஸுகு மை யஷா வ ஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு எதை சொல்றான்? யர்ஸுகு மை யஷா, தான் நாடியவர்களுக்கு ரிஸ்குகளை கொடுக்குறான், வாழ்வாதாரத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறான். ஏன்னா என்ன நினைக்கக்கூடாது, லத்தீஃபாக இருக்கானே அவன் எனக்கு ஏன் அப்படிக்கான கொடுத்துருக்குறான், அல்லது என்ன டெய்லி கையேந்த வச்சிருக்கிறான், இன்னொருத்தரை சுகபோகமாக வாழ வச்சிருக்கிறான், இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இருக்க வேண்டி நான் லத்தீஃபு தான், ஆனால் யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதனால தான் யர்ஸுகு மை யஷா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யர்ஸுகு மை யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்குகளை வாழ்வாதாரங்களை கொடுக்கிறான் என்ற செய்தி சூரத்து ஷூரால 19வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ, கல்வியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன கொடுக்கணுமோ அல்லாஹ் விரும்பியதை தான் கொடுப்பான். அவன் தான் கிருபையான இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சமமாக கொடுத்து இந்த உலகத்தினுடைய அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க, அதை விட்டு நம்மளை நீங்கள் செய்ய முடியாது. செய்ய முடியும், ஆனால் அப்படி செய்யலாமே. காரணம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறத பார்த்தா தான் இந்த மனிதனுக்கு அந்த ஏற்றத்தையும் அந்த இறக்கத்தையும் பார்த்து பார்த்து புரிந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் போக முடியும். நன்மை தீமை அதே மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதற்கு எதிரானதாக ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அவன் அதை ரசிக்கக்கூடியவனாக மாறுறான். அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய நீதிகளை இப்படியெல்லாம் அமைத்து வைத்திருக்கிறான். சரி, அவன் லத்தீஃபாக இருக்கிறான், கிருபையாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் அவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி தரும்போது நம்மளை பார்த்து கூப்பிடலை, உலக மக்களை பார்த்தே அல்லாஹ் கூப்பிட, யா அய்யுஹன்னாஸ் அப்படிங்கிறான். உலகத்தில் உள்ள மக்களே என்று கூப்பிட்டு, அன்துமல் ஃபுகராவு இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பால் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் மட்டும்தான் தேவையற்றவனாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் எல்லாம் தேவைதான். எவ்வளவு பெரிய பொருளாதாரம், கோடான கோடி பொருளாதாரம் வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் தேவை உடையவனாக இருக்கிறான். அவனுக்கு தேவை இருக்கத்தை செய்யும். ஒரு உதவியாளர்கள் தேவைப்படும், அங்கே பாதுகாவலர்கள் தேவைப்படும். அவனை பாதுகாக்கிறதுக்கு என்று சொல்லி பல பாதுகாப்பு அடுக்குகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியாது. ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அங்கே பயம் இல்லாமல் இருக்க முடியுதா? இல்லையே. வசதிகள் இருந்தாலும் தனக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய உதவியாளர்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லோரும் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் ரப்பு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் தேவையற்றவன், அதே போல புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து ஃபாத்திரில் 15வது வசனமாக பார்க்க முடிகிறது. இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது செய்யக்கூடிய கிருபை. அதே போல அல்லாஹ் நுட்பமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதே புரிய வைக்கிறான். நான் ஒரு பக்கம் கிருபையாளன் தான், உங்களுக்கு என்ன தேவைகள் அதெல்லாம் செய்வேன். இன்னொரு பக்கம் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் நுட்பமாக அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதையும் நீங்க உள்வாங்குங்க அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, சூரத்து காஃபிரில் 19வது வசனமாக சொல்லும்போது, யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர் அப்படிங்கிறான். உங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய மோசடி, கண் ஜாடை அப்படின்னு சொல்றாங்க. கண்கள் செய்யக்கூடிய மோசடி இருக்கு பாருங்க, நீங்க கண்ணில் என்னெல்லாம் செய்றீங்களோ அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வமா துஃபி சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் எதை மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அதையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்ங்கிறது. எக்ஸ்ரே போட்டு பார்த்தோம் அப்படிதானே, நெஞ்சில் பிரச்சனை என்ன, வயிற்றுல பிரச்சனை என்ன, எக்ஸ்ரே போட்டு பார்த்தோம் ஒரு காலத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ அதையெல்லாம் மீறி ரெண்டையும் தெளிவாக இல்லை, ரெண்டுலேயுமே நமக்கு காட்சிகள் அங்கே உள்ளதை தெளிவாக தெரியும்னு சொல்லும் போது எண்டோஸ்கோப்பியை உள்ளே போட்டு அது மூலமாக பரிசீலனை பண்ணு, அப்போ தான் உனக்கு உண்டான அந்த வயிற்றுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே உள்பகுதியில் உள்ளது கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அப்போ இவ்வளவு தொழில்நுட்பங்களை வச்சு தான் உள்ளுக்குள்ளே உள்ள பார்ட்ஸில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ இப்படி உட்காந்து இருக்கும்போதே கன்சாடை பண்ணுறியா, கண்ணில் மோசடி பண்ணுறியா, உன்னுடைய உள்ளத்தில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதா, எல்லாவற்றையும் தெளிவாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த ஆழமான நம்பிக்கை, அவன் நுட்பமானவனாக இருக்கிறான், நுட்பமான அறிவு உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அதனால சிறு பிராயத்திலேயே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றார், யா புனைய இன்னஹா இன்தகும் மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அவ் தகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி வல் அர்த். எந்த அளவுக்கு சொல்றாருன்னு சொன்னா, எனது அருமை மகனே அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு, நீ கடுகு அளவு இருக்கு பாருங்க, கடுகு அளவு இருக்கு பாருங்க, அது போன்ற ஒன்றை நீ செய்கிற, அதை நீ பாறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு செஞ்சாலும் சரி அல்லது வான பூமியில எங்கிருந்து செய்தாலும் சரி, அல்லாஹ் அதை கொண்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி காட்டுறாரு. பொய் சொல்லிடக்கூடாது. பாடசாலையிலேருந்து வந்தவனே வீட்டிலிருந்து போனவன பாடசாலையில், நண்பர்களுக்கு மத்தியில் எங்கேயுமே நீ பொய் சொல்லக்கூடாது மகனே. அப்படியெல்லாம் நீ எதையெல்லாம் பொய் சொல்றியோ, எதையெல்லாம் நீ செய்கிறாயோ எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துடுவான். அதுக்கு பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடுகை அல்லாஹ் உதாரணமா சொல்றான். கடுகுங்கிறது சில வேளைகளில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணாடி போட்டு பழகியவர்களுக்கு கீழே இருந்தால் அந்த கடுகு தெரியாது. இதுதான் யதார்த்தம். அந்த கடுகளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை கொண்டு வருவான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்யறான் சூரத்துல் லுக்மான்ல.
அதே போல இன்னும் ஏராளமான செய்திகள். அல்லாஹ் கிருபையாளன், அதே சமயத்தில் நுட்பமானவன் அப்படிங்கிற செய்தியை பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான். ஆனால் அல்லாஹ் நமக்கு சில வேளைகளில் தன்னுடைய கிருபையை காட்டாத பொழுது வேகப்படுறோம். அதற்கென்று சொல்லி சில அவகாசங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு தருவான். அந்த அவகாசங்களின் அடிப்படையில் தான் அவனுடைய அந்த கிருபை நமக்கு வந்து சேரும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம், பல தடவை சொன்ன செய்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லும்போது அழகிய வரலாறு என்று அல்லாஹ் சொல்றான். அதுல 100வது வசனத்தில் சொல்லும்போது எல்லாம் ஒன்று சேர்றாங்க. தாய் தந்தையில இருந்து சகோதரர்கள் இருந்து எல்லாம் ஒன்று சேர்றாங்க பாருங்க. அந்த ஒன்று சேரக்கூடிய காட்சியை எல்லாம் காட்சிப்படுத்துறான். எந்த அளவுக்கு வந்தாச்சு, வந்த உடனே தன்னுடைய தாய் தந்தையரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களை சிம்மாசனத்தில் ஆக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவர்கள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள், அப்படின்னா கண்ணியம் செய்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உடனே வகால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அபதி ஹாதா தஅவீலு ருயாய மின் கபல் கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா. என்னுடைய தந்தையே, இதுக்கு முன்னாடி கனவு கண்டேன் பாருங்க, அதை என்னுடைய ரப்பு இப்ப மெய்ப்படுத்தி இருக்கிறான். அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்க. கிணத்துல தூக்கி போட்டாங்க, வியாபார பொருளாக விற்றாங்க, அடிமையாக கொண்டு போய் அரசவையில் வச்சாங்க, அந்த அம்மா அவதூறு பரப்பிச்சு ஜெயிலில் கொண்டு வச்சாங்க. எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை ஆண்டுகள் என்பது வரலாற்று செய்தியாக பார்க்க முடிகிறது, ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை. 20 வருடங்கள் 40 வருடங்கள், அதிகபட்சமாக பிரபலியமாக 80 வருடங்கள் இப்படியே கழித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு ஹதீஸ் இல்லை, ஹதீஸ் இருக்கான்னு கூட ஹதீஸ் இல்லை, வரலாற்று செய்தியாக பதிவு செய்யப்படும். அப்ப ஒரு நீண்ட நெடிய ஆண்டுகள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் அவர் கண்ட கனவு இருக்கு பாருங்க, சிறுபிராயத்தில் கண்ட கனவுக்கான பதிலை அங்க அல்லாஹ் செயல்படுத்துறான். அதற்கான விடையை அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. அதான் தந்தைகிட்ட சொல்றாங்க, என்னுடைய ரப்பு இதை உண்மைப்படுத்திட்டான். வகத் அஹ்ஸன பி இத அஹ்ரஜனி மின சிஜ்ரி வஜாபிக்கும் மினல் பதுவி வஜாபிக்கும் மினல் பதுவி மின் பஅதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி இன்ன ரப்பி லத்தீஃபும் பிமா யஷா. இதெல்லாம் சொல்றார். என்ன அழகான முறையில் அல்லாஹ் வச்சிருந்தான். அதே போல உங்களை இங்கே கொண்டு ஒன்று சேர்த்திருக்கிறான். ஷைத்தான் எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினான் அப்படிங்கிற செய்திலாம் சொல்லிவிட்டு, இன்ன ரப்பி, என்னுடைய ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா, நாடியவர்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப கிருபைங்கிறது இப்பயே ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது. ரிசல்ட் எப்போ வருங்கிறது அல்லாஹ்வோட கையில் இருக்கு. அந்த ரிசல்ட் அல்லாஹ் எப்போ கொடுக்க விரும்புறானோ அப்பதான் கொடுக்க விரும்புவான். அதே மாதிரி பாருங்க, ரிசல்ட் உடனே கிடைச்சிருக்கு. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு உடனே கிடைச்சிருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, ஆத்துல விடுறாங்க இல்லையா, புள்ளைய பெட்டிக்குள்ள வச்சு விடுறாங்க இல்லையா. கடைசியில் மறுநாள் காலையில ரொம்ப பீதியில இருக்கிறாங்க அந்த அம்மா, என் புள்ள போச்சு, என்ன ஆச்சோ ஏதோ அப்படின்னு சொல்லி. அது அல்லாஹ் சூரத்து கஸ்ஸஸ்ல 10வது வசனமா சொல்லும் போது, அவங்கள்ட்ட அந்த ஈமானை நாம உறுதிப்படுத்த அப்படின்னு சொன்னா, நான் தான் இப்படி விட்டுன்னு சொல்லி அவங்க உளறியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்கள நாம உறுதிப்படுத்தி இருந்து அவங்களுடைய அந்த திடுக்கத்திற்கு பதிலாக அவர்களுடைய குழந்தையை அவர்களிடத்தில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப உடனே நடக்கும், பல ஆண்டுகள் கழித்து நடக்கும், எப்பொழுது வேண்டாலும் நடக்கும். இதுதான் கிருபையாளன் அல்லாஹ் அப்படிங்கிறத பதிவு செய்கிறான். அதே போல நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதை புரிந்து அல்லாஹ்வை லத்தீஃப் என்ற அந்த பண்புக்கு சொந்தக்காரனாக இந்த உலகத்தில் நாம் ஏற்று வாழ வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நம் மீது கருணை உள்ளவனாக, கிருபை உள்ளவனாக இருக்கிறான். அதே போல நுட்பமான அறிவு உள்ளவனாக இருக்கிறான். அவன் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பல்வேறு சோதனைகளை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும், எதிர்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ன இலமல் ஜஸாயி மா இலமில் பலாயி. உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்டமான கூலி வேணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு பிரம்மாண்டமான சோதனையை தருவேன் அப்படிங்கிறான். சோதனை இல்லாமல் சுருக்கம் போக முடியாதுங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளாம் முஸ்லீமா இருக்கோம், மூமினா இருக்கோம், ஏன் அல்லாஹ் இவ்வளவு பேர் கையேந்திட்டு இருக்கிறோம், ஏன் உதவி வரல? அது அவனுக்கானது. அவன்கிட்ட போய் கேட்கறது யாருக்கு ரைட்ஸ் கிடையாது.
பிரம்மாண்டமான சோதனை இது இல்லை, இதை விட பயங்கரமான சோதனையில ஆட்பட்டு இந்த உலகத்தில் ஈமானை இழக்காம மரணிச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட வரலாறு குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நமக்கான இன்னைக்கு பாதிப்புகள் இல்லை. ஆனால் ஒரு சில பாதிப்புகள், சிறிய பாதிப்புகள் வந்த உடனே ஆடி போயிடும் பாருங்க. அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரம்மாண்டமான கூலி வேணுமா, மிகப்பெரிய கூலி வேணும்னு சொன்னா பிரம்மாண்டமான முறையில் சோதனையும் உங்களுக்கு வந்து சேரணும் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனுஷனை விரும்பிட்டான் அப்படின்னு சொன்னா அவர்களை சோதிக்கிறான். அதை அவர்கள் பொருந்தி கொண்டால் அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொள்றான். அவர்களை கோவப்பட்டுட்டு அல்லாஹ்வும் கோவப்படுறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறுதியாக ஒரு செய்தி, அல்லாஹ் எப்படியாப்பட்ட கிருபையாளனாக இருக்கிறான், அதே போல எப்படியாப்பட்ட நுட்பமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்முடைய ஆரம்ப படைப்பு இருக்கு பாருங்க, அந்த படைப்பை அழகா படம் போட்டு அல்லாஹ் காட்டுறான். சூரத்து ஜுமர்ல 6வது வசனமா சொல்லும்போது, யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை படைச்சான். ஹல்கம் மின் பஅதி ஹல்கின், படைப்புக்கு மேல படைப்பை படைச்சவங்களை ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ், 3 இருள்களில் வைத்து அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கேன் அப்படிங்கிறான். கற்பறைகளுக்கு நமக்குலாம் ஒன்றும் தெரியாது, வெளியில வந்து நமக்கு தெரியாது. தாயுடைய மடி எங்க இருக்குன்னு சொல்லி போய் பால் குடிச்சோமா? ஆட்டுக்குட்டி குட்டி போட்ட உடனே ஓடி போய் பால் குடிக்குது. அப்ப அது அறிவாளியா நம்ம அறிவாளியா? அதுக்கு அந்த உணர்வை தர்றான், நமக்கு அந்த உணர்வுகளை கொடுக்கல. அழுகத்தான் தெரியும், அவள் தூக்கி மார்பில் வாய் வைத்தால் தான் குடித்தோம். இதுதான் நம்முடைய தன்னோட பலவீனத்தை புரிய வைக்கிறான். நீ புரிஞ்சிக்க மகனாய், புரிஞ்சிக்க, இந்த உலகத்தில் வாழும் பொழுது புரிஞ்சிக்க, அதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப இங்க சொல்றான், 3 இருள்களுக்குள் இருந்து உங்களை படைத்தான். தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய ரப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3 இருள் என்ன? ஒன்று மேல்புறம் வயிறு, இன்னொன்று என்ன? கற்பறை. கற்பறைங்கிறது உள்ள ஒரு பை வச்சிருக்கிறான், அதுக்குள்ள போய் தான் நாம சேவாகிறோம். நம்முடைய வாரிசுகள் வந்து சேவாகிறாங்க. 2ஆச்சா? 3வது என்னன்னு சொன்னா, அவரை சுற்றி நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தோல், இந்த தோலுக்கு மேல ஒரு போர்வ மாதிரி ஒரு இலகிய வடிவில் வந்து ஒன்றை போத்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். 3 இருளுக்குள்ள வச்சு உங்களை வெளியில கொண்டு வந்திருக்கேன். அப்ப நான் எப்படியாப்பட்ட கிருபையாளன், என்னை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறானோ, எப்படியாப்பட்ட நுட்பமானவன், அது தெரிஞ்சு அவனுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். யார் சப்ளை பண்ணது? நீங்க சப்ளை பண்ணீங்களா? தாய் சப்ளை பண்ணிச்சா? தாய்க்கு தெரியுமா கொடுக்கறது? இல்லையே. நான் தானே அந்த குழந்தைய 9 மாதங்கள் 9.5 மாதங்கள் அது வளர்வதற்கான அவ்வளவு செஞ்சேன். ஆனால் இருளுக்குள் வைத்து செய்த மனுஷா, நீ ரப்பை விளங்கிக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே ரப்பை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هديت قلبي